ஐயோ இன்னைக்கு வேற உடம்பு சரியில்லை, மழையை நனைஞ்சிட்டேன் நண்பா. நான் எப்பவுமே மழையில் ஓட்டவே மாட்டேன். மழை பெஞ்சா ஓரமாக ஒதுங்கிடுவேன், இல்லை ஸ்டோரில் இந்த மாதிரினா மழை பெஞ்சா ஆஃப்லைன் போயிடுவேன். மோட்டோ விலாகுன்னு இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் ஏற்றதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் ஏற்றிட்டதுக்கப்புறம் அதை செஞ்சு காட்டுறேன். இது கூட நான் ட்ரை பண்ணுற கடைசி ட்ரை. இப்போ நான் ட்ரை பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போகிறேன் எனக்கே தெரில. ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. கரியருக்கும் அடுத்தது டெவலப் பண்ண முடியாது, ஏன்னா கரியர் கேப் வந்துச்சு. எனக்கு காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி நைட் 11 o'clock. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19th August வெனஸ்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆர்டரே வரல. 12 மணி வரை ஸ்டோர் க்ளோஸ் ஆகும். இன்றைக்கி வந்து அந்த வெளியே எல்லாம் சரி பண்ணுறாங்க, அதனால் 12 மணி வரை ஸ்டோர் க்ளோஸ் ஆகும். நான் 10 மணிக்கே 24 ஆர்டர் முடிச்சிட்டேன். 1 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். அடுத்த ஆர்டரே வரல. ஐயோ போதுண்டா சாமி, தூக்கம் வருது. ஆர்டர் ஓட்டின்னு இருந்தாவாச்சும் எதுவும் தெரியாது, சும்மா உட்காந்து செம்மையாக தூக்கம் வருது. நைட்டு வேறையா, சில்லுன்னு இருக்கா, மழை பெஞ்சு தூக்கம் வருது. போதுண்டா சாமின்னு கிளம்பிட்டேன். நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஈசிஆரில் வந்து நான் பீச்சுக்கு போனால் வந்து என் கூட 2 பேர் வந்து விளாடுவானுங்க. 2 நாய்க்குட்டி வந்து என் கூட விளாடுவோம், 2 ப்ரோ என் கூட விளாடுவாங்கன்னு சொல்லுவோம்ல. அவனுக்கு 2 பேர் இன்னைக்கு காணுங்க. என்னன்னா ஒரு நல்ல செய்தி தான். போனேன், அந்த 2 குட்டி நாய்க்கு முன்னாடி எனக்கு ஒரு நாய் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த நாயெல்லாம் இந்த 2 குட்டி நாய் எனக்கு ஃப்ரெண்டாச்சு. அந்த பெரிய நாய் ஓடி வந்துச்சு அங்கேருந்து. அந்த 2 பெரிய நாய் ஓடி வந்துச்சு அங்கேருந்து. ஓடி வந்து நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அழகா நான் என் கூட வந்து விளையாடிச்சு. அது பீச் உள்ள போயிட்டு நான் எவ்வளோ தூரம் போடணும் அவ்வளோ தூரம் உள்ள வருது. திரும்பி அந்த தண்ணி விட்டு வரும்போது குச்சி வெளியே வருது. நான் எவ்வளோ தூரம் உள்ள போடணும் அவ்வளோ தூரம் தான் போகுது. அதுவும் நான் இருக்க போய் பீச் உள்ள அந்த தண்ணி உள்ள வந்து விளையாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் விளையாட்டுருந்தேன். 20 நிமிஷம் விளையாட்டு நான் கிளம்புனா அதுவும் வெளியே வந்துச்சு தண்ணியிலேருந்து. ஆனால் அழகாக விளையாடுச்சேன் கூட. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அங்கேருந்து குச்சி ஓடி வந்தாங்க. அங்கேருந்து குச்சி ஓடி வந்துட்டு என் மேலே நான் வேற வெள்ளை கலர் பேண்ட் போட்டிருந்தேன்னா என் மேலே கால் வச்சு ஏறிட்டான். வெள்ளை கலர் பேண்ட் அழுக்கு ஆயிடுச்சு. நான் அப்படின்னா இப்படி உட்காந்துட்டான், தண்ணியில உட்காந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கொஞ்சமா உள்ள போனா அவனும் உள்ள வந்து குச்சி உள்ள வந்தான். குதிச்சு உள்ள வந்துட்டு திரும்பி குதிச்சு அந்த அலையெல்லாம் வரும்போது திரும்பி குதிச்சு வெளியே வந்தான். அந்த மாதிரி விளையாட்டு வந்தான். அந்த மாதிரி இன்னைக்கு கோன் ஐஸ்ல கீழே ஒரு கோன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சங்கு எடுத்தேன். மேலே உடஞ்சிருக்கு. மேலே உடையாம இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் சூப்பரா. ஆனால் கீழே இருக்கிறது மட்டும் கச்சிருக்கு. கோன் ஐஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏதோ ரொம்ப பழைய சங்கு. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளையிங் டச்மேன் கப்பல்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாம் பழசாகி ஒரு மாதிரி இருக்கும்ல, அது உள்ளலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சங்கு பார்க்கறதுக்கு. பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் தான் எனக்கு ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச படம். 3 டைம் 4 டைம் திரும்பி பார்த்துட்டேன். இன்னொரு டைம் திரும்பி ரீவாட்ச் பண்ணணும். ஐயோ இன்னைக்கு வேற உடம்பு சரியில்லை, மழையை நனைஞ்சிட்டேன் நண்பா. நான் எப்பவுமே மழையில் ஓட்டவே மாட்டேன். மழை பெஞ்சா ஓரமாக ஒதுங்கிடுவேன், இல்லை ஸ்டோரில் இந்த மாதிரினா மழை பெஞ்சா ஆஃப்லைன் போயிடுவேன். இன்னைக்கு அந்த எல்கார்சஸ் பேக் கேட்ட அந்த ஒரு உள்ளே போகிற வரையுமே எதுவுமே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. எங்கேயுமே மழைக்கு ஒதுங்கி நிற்கிறது இடம் இருக்காது. டிராஃபிக்கில் மாட்டினேன் உள்ளே போயிட்டு. ஐயோ மழையில நஞ்சிட்டேன். ஆல்ரெடி வேற உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த எல்கார்சஸ் உள்ள போயிட்டு ஐடி கம்பெனிலாம் பார்த்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்மளுக்குள்ளே நம்ம அந்த தோத்துட்டோன்ற ஒரு ஃபீலிங் வருது. நான் தோக்கல ஆனால் கண்டிப்பா. ஏன்னா எங்க அம்மா தான் ஆசைப்பட்டாங்க நான் வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு.
நானும் ஆனால் முயற்சி பண்ணேன் தான் நண்பா. என்ன பண்ணுறது, ஸ்கில் இஷ்யூ. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே என் ஹெச்ஓடி வந்து பர்சனலாக என்கிட்ட சொன்னார், தம்பி உனக்கு அந்த புரிஞ்சிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீ இதை படித்து தான் ஆகணுமா, ஐடியூவில் போய் தான் ஆகணுமா அப்படின்னு என்கிட்ட வந்து அவரே பர்சனலாக சொன்னார். நான் இல்லை சார் அதெல்லாம் நான் பார்த்து பிடிச்சிப்பேன் அப்படின்ட்டு பைத்தான் படிக்க ஆரம்பித்தேன். ஐயோ அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதுவே இப்போ பேசிக் கற்றுக்கிறது ஈஸி, அந்த பேசிக்கே நான் அவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டேன். ஐயோ அவ்வளோதான் கற்றுக்கிட்டோம் போதும் அப்படின்னு நினச்சேன். அதுவுள்ள பார்த்தா அவ்வளோ தூரம் இது. ஐயோ நமக்கே ஒரு மாதிரி ஆகுது, நம்மளால முடியாது அப்படின்ட்டு. ஆனால் எப்படியோ ஐயப்பா, ஆனால் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஒரு வேலைலாம் கிடச்சிது, அதை சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் நேரத்தில் வந்து இல்லைன்ட்டாங்க அந்த வேலை. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணேன் காலேஜ் ஃபைனலில் படிக்கும் போது. அதுக்கப்புறம் போன வருஷம் 1 வருஷம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் நான் கிடைக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நமக்கு இந்த பேசுறதுலாம் வராது நண்பா, அவ்வளோலாம். எது எல்லாத்துலேயும் தோற்று போனவன் தான் நான். ஆனால் தோற்று போயிட்டு எதையுமே நான் விடலை, ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். தோற்று போயிட்டுமே அப்படின்னு இந்த விடவே மாட்டேன். இந்த விஷயம் இப்போ நான் ஆரம்பிச்சதுல தோக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. இதில் ஜெயிக்கிறோம், இதில் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது, நான் எல்லாத்தையும் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நல்ல பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. மோட்டோ விலாக்னு இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் ஏற்றதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. நான் ஏற்றுட்டதுக்கப்புறம் அதை செஞ்சு காட்டுறேன். நான் வாயில் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். நம்ம சிஎம் அண்ணா விஜய் மாதிரி. ஏன்னா ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தில் வாழ்ந்தவங்க தான் இன்னும் கஷ்டப்படுறவங்களோட அருமை புரியும். நம்மக்கிட்ட எதனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு செய்ய தோணும். நான் அதெல்லாம் மாறலாம் மாட்டேன் சொன்ன வார்த்தையை. இந்த வாரம் 165 ஆர்டர் ஓட்டலான்னு இருக்கேன். 55 தான் ஓட்டிக்கிறேன். இன்னும் 4 நாளில் 110 ஓட்டணும். ஓட்டிடலாம், அதெல்லாம் ஈஸியாக ஓட்டிடலாம். இன்னும் ஸ்டோரில் வந்து இந்த ஆட்டு மந்த மாதிரி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓட்டுற ஆர்டர் வரதே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இப்போ ஒரு 10 மணி நேரம் ஓட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் 10 மணி நேரம் ஓட்டினா நான் கண்டிப்பாக 30-35 எடுத்திருப்பேன். இன்னைக்கு இப்போ 25 எடுத்திருக்கேன். 24 தான் 10 மணி நேரம் லாகிலேருந்து. ஆர்டரே வரமாட்டேங்குது. ஆர்டர் வராமல் ஓட்டவும் விருப்பம் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஆர்டரே வரமாட்டேங்குது நான் ஓட்டுறதுல. இது ரக்ஷா பந்தன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆளை சேர்த்து எல்லாருக்குமே விருப்பம் இருப்பாங்க, ஓட்டுற எல்லாருக்குமே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறது, வேற மாற முடியாது. நான் இந்த ரெண்டல் வண்டி வெண்டார் போட்டு தானே எடுத்தது. வெண்டார் போட்டால் தான் தருவாங்க. ரெண்டல் வண்டி நல்ல வெண்டார் போட்டால் தான் தருவாங்க. வெண்டார்னா ஒன்றும் இல்லை, இப்போ சம்பளம் அவங்களுக்கு போய்டும், அவங்க தான் நமக்கு சம்பளம் போடுவாங்க. எனக்கு ஆனால் கரெக்டாக தான் போட்டுருவாங்க. போன வாரம் வந்து 12,120 ரூபாய்க்கு எதோ ஓட்டியிருந்தேன். 14,500 பிடிச்சிட்டு மீதிலாம் போட்டாங்க. 10,650 700 இதை போட்டாங்க. வெண்டார்னா வந்து சேலரி நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் வராது. கேஷ் ஆன் டெலிவரிலாம் மோஸ்ட்டாக இல்லை. ரெண்டாயிரம் பைக் வச்சுக்கோங்க, வெண்டார் போட்டு ஓட்டுவாங்க, யாருக்குமே கேஷ் ஆன் டெலிவரி வராது. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி வரவங்களும் நிறைய பேர் லக்கு. நானே டெய்லியும் பார்ப்பேன். சில்லறை இல்லைன்னு அவங்க டிப்ஸ் நிறையா வரும். அவங்க ஒரு வேளை சாப்பிடவா யூஸ் பண்ணிப்பாங்கள்ல. இன்றைக்கெலாம் ஒருத்தர் போனார், 812 ரூபாய் ஏதோ அந்த இது 1000 ரூபாய் கொடுத்து சில்லறை எல்லாம் மீதி அப்படியே அவங்க வச்சு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி எப்போ போனாலும் 10,000 ரூபா, 10 ரூபா மினிமமே 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வருமா சில்லறை. ஒரு சிலர் தான் சில்லறை கரெக்டாக தருவாங்களாம். மேக்ஸிமமாக 10 ரூபா 20 ரூபாய்ச்சி கண்டிப்பாக வருமா. அதுக்கு மேலே வருது நம்ம லக்கு தானா. நான்லாம் ஒரு போன வாரம்லாம் ஸ்டார்டிங்கில் டீ குடி கூட காசு இல்லாமல் இருந்தேன். நான் அப்போலாம் யோசித்தேன், கேஷ் ஆன் டெலிவரி வரலாமா, வந்துதான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான்லாம் பிடிவாதமாக இருக்கேன். சின்ன எப்போலேருந்தோ பிடிவாதமாக இருக்கேன். 4 வருஷமாகவே வாங்கினா எனக்கு பிடிச்ச வண்டியை தான் நான் வாங்குவேன். எனக்குன்னு சொந்தமாக வாங்கினா, இல்லைன்னா வாங்கவே மாட்டேன் வண்டி அப்படின்னு பிடிவாதத்தோடு இருக்கேன். இது கூட நான் ட்ரை பண்ணுற கடைசி ட்ரை. இப்போ நான் ட்ரை பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போகிறேன் எனக்கே தெரில. ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. கரியருக்கும் அடுத்தது டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா கரியர் கேப் வந்துச்சு. எனக்கு காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது.
இதோட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு. கரியர் கேப்பு 2 வருஷம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அதுவும் பண்ண முடியாது. எதுவுமே இல்லை, வேற வழியே இல்லை. இந்த யூடியூப் சேனல் நல்லா போனால் யூடியூப் சேனலே இது பண்ணுருவேன். அப்படி இல்லை யூடியூப் சேனல் ஒழுங்காக போகலன்னா, அப்படி சொல்லக்கூடாது, ஒழுங்காக போகலனான்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சொல்கிறேன், ஒரு வேலை ஒழுங்காக போகலன்னா அவ்வளோதான், சாகிற வரையும் டெலிவரி வேலை தான், வேறு வேலையே வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரு பேச்சு திறமெல்லாம் இல்லை நண்பா. இந்த இதில் பேசுறது வேற, இந்த கம்பெனியில் போய்ட்டு அந்த இன்டர்வியூவில் பேசுகிற பேச்சு திறமை அதெல்லாம் எனக்கு கிடையாது சுத்தமாக. ஐயோ, ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் இருக்கவன் தான் நல்ல வேலையில் இருக்கான். காலேஜ் படிக்கும் போது இந்த பேசுகிற ஸ்கில்ஸு, நீ இப்போ உங்கள் புக்கை படிக்கிறதோட இந்த பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இந்த உங்களோட ஸ்கில்ஸை டெக்னிக்கல் ஸ்கில்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. இப்போ புரியாது, இப்போல்லாம் ஜாபு கிடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2026 ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் 27. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் முடியும் போதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்பனா. அதனால ஒழுங்காக இந்த பேசுறது, இந்த ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸு இதெல்லாம் வளர்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன்னு எல்லாம் பார்க்காதீங்க நண்பா. என்ன உங்கள் தம்பியாவோ உங்கள் நண்பனாவோ நினச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்கு எப்பயுமே நல்லதான் சொல்லிக் கொடுப்போம், உங்களுக்கு கெட்டதாக ஒன்றோட சொல்லவே மாட்டேன். சரி, ஓகே நண்பா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என் வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு, நீ நல்லா பண்ணுற தம்பி, நல்லா பண்ணுற நண்பா அப்படின்றவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஒரு நாள் மோட்டோவில் ஆரம்பிப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.